தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு முதல்லேருந்து சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு வெளிநாட்டுக்கு இவரோட அந்த சம்யுக்தாவோட சேர்ந்து ஏமாற்றிட்டு போகணுன்னு சுபி பிளான் பண்ணி போகிறாரு. அப்போ அவங்க எல்லாருமே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சுபி சார் இங்கே பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழ் கூப்பிட்டு நான் அதெல்லாம் வரமாட்டேன், இதெல்லாம் என்னோடய பிளான் தான், நான் வந்து இங்கேயே இருக்க மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் பேக்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு கரெக்டாக உங்களோட பாஸ்போர்ட் வந்துட்டு பிளாக் ஆகிடுச்சு ரெண்டுமே. அதனால் நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி உள்ளவே போக விட மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ். கரெக்டாக அங்கே வந்துட்டு வாங்க போகலாம் வீட்டுக்கு, இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட்டு நான்லாம் வரமாட்டேன்னு அவங்க சொல்ல உடனே தமிழ் அங்கேயே ரகலை பண்ணுறாங்க. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தும் வந்துட்டு இப்படி ஒரு குரங்கு மாதிரி வந்துட்டு இது ஒரு பொண்ணுக்கிட்ட போகிற பார்க்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே அதை கேட்டால் பாவம் அந்த பொண்ணோட தாலியோட ஈரம் கூட காயில, அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணு கூட போறிய, உனக்கெல்லாம் அசிங்கமால அப்படி இப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. இந்த அசிங்கம்லாம் நம்மளுக்கு தேவையா, வாங்க சுபி சார் போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நான் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இஷ்டம் கிடையாது, இதெல்லாம் நான் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தாலி கோத்து வச்சுக்கிறத இப்படி கையில் எடுத்து இப்படி தூக்கி அடிக்கிறாரு. கரெக்டாக போயிட்டு அதை இவங்க தமிழோட கழுத்தில் உட்காந்துட்டு அவங்களுக்கு நலங்களாக பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. எப்படியோ ஒன்று அவர் கையால் வந்துட்டு தாலி அவங்க கழுத்துக்கு வந்துச்சுன்ற மாதிரி சந்தோஷமாயிடுறாங்க ஜானுவும் தமிழும். அடுத்தது என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ.